பாண்டியன் ஸ்டார் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாண்டியன் குடும்பத்தில் வந்து மறுபடியும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படா சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் என்னடானா நம்ம சக்திவேல் குடும்பத்தை வந்து முத்துவேலு சக்திவேல் குடும்பத்தை வந்து கூப்பிட்டு விருந்து வைக்கலான்னு சொல்லி நம்ம கோமதிக்கு ஒரு சின்ன ஆசை. அதையும் நம்ம காந்திமதி வந்து நிறைவேற்றி வச்சுட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம சக்திவேல் வந்து இவங்களை ஒன்று சேர விடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே விருந்துக்கு வந்ததுக்கப்புறம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி ரொம்ப பிரச்சனையாக்கி விட்டாரு. அந்த இதெல்லாம் கோவம் வந்து நம்ம கோமதி வந்து கதிருக்கும் ராஜிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேங்கிற உண்மை எல்லாத்துட்டையுமே சொல்லவும் என் பொண்ணு விஷயத்தில் தலையிறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலு இனிமேல் இந்த குடும்பம் பிரிஞ்சதான் இனிமேல் ஒன்று சேரணுங்கிற ஆசையே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு நம்ம கோமதி கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது நம்ம கோமதி வந்து பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலான்னு சொல்லி தான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்பயும் நம்ம பாண்டியன் வந்து மனசு மாறவே மாட்டேங்கிறாரு. இந்த விஷயம் நம்ம பாக்கிய குடும்பத்துக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு என்ன அத்தை குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு போல இருக்குது அவங்க அண்ணன் குடும்பத்து கூட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். என்ன புரியிற மாதிரி சொல்லு அப்படிங்கவுமேனு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஃபோட்டோவை காமிச்சிட்டு என் பொண்ணை இங்கே வலை வெட்டி அனுப்பி விட்டுட்டு அவங்க அங்கே விருந்து வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா, இவங்கெல்லாம் நாசமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாபப்படவுமே நம்ம கோமதி எல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மயில் வந்து நம்ம எப்படியாவது போய் மீனாட்டையாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பி வராங்க. நம்ம கோமதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம கதிர் வந்து அம்மா கவலைப்படாதம்மா, அப்பா அவங்ககிட்ட எப்படியாவது பேசிடுவார், நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கதிரும் ஆறுதல் சொல்கிறாரு. சரவணனம்மா உனக்கு சிரிச்ச முகத்தோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தயவு செஞ்சு இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அரசிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அப்பா வந்தோன்னா சொல்லு அப்படின்ட்டு. நம்ம கிச்சனில் போய் நம்ம ராஜி காஃபி போட்டுட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் பிரச்சனை முடிஞ்சிச்சா அதோட வந்தமான்ட்டு இல்லாமல் தேவையில்லாமல் எங்கள் அண்ணன் ஃபேமிலியை வந்து விருந்துக்கு கூப்பிட்டு தேவையில்லாத பிரச்சனையை நானாக இழுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வேற உங்கள் மாமா வேற பேசாமல் இருக்கிறாரு அப்படிங்கவுமேனு நம்ம ராஜி வந்து மன்னிச்சிருங்க அத்தை, எங்கனால தானே அந்த பிரச்சனை அப்படிங்க. சின்ன பிள்ளைய நீங்கள் சொல்கிறாங்கன்னு நான் கேட்டது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதியை ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம பாண்டியன் வந்துட்டாரு வீட்டுக்கு. வரவுமே நம்ம அரசி வந்து அம்மா அப்பா வந்துட்டாரு அப்படிங்கவுமே காஃபி கொண்டு போய் கொடுக்கவும் நம்ம பாண்டியன் வேணாங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கிச்சனுக்கு வந்துடுறாங்க அழுதுகிட்டே வரவுமே நம்ம பின்னாடியே நம்ம கதிர் வந்து ஆறுதல் சொல்கிறாரு. ஏமா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அப்பா அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி இது பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கதிர் சொல்லிகிட்டு இருக்காரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பாவை கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அப்பாவை எப்படியாவது மனசை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. அதுக்கடுத்தது வந்து நீங்கள் வந்து நம்ம மீனா வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம செந்தில் வந்து தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு எந்திரிச்சு ஏன் மீனா என்னை எழுப்பி விட மாட்டியா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களையெல்லாம் நான் என்னால் எழுப்பி விட முடியாது, உங்களுக்கு நான் அவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் அந்த கற்றுனீங்கல்ல, நான் எதுக்கு உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப தான் பேசுகிறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லுவீங்க, நான் வந்து பேச வந்தால் மூஞ்சி திருப்பிட்டு போவீங்க, அப்புறம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிடுறாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம செந்தில் வந்து எனக்கு காஃபி வேணும் அப்படிங்குமே பால் காய்ச்சி வச்சுருக்கேன், டிகாசன் போட்டு வச்சுருக்கேன், வேணுமா போட்டு குடிங்க, உங்களுக்கெல்லாம் நான் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஆஃபீஸ் வரவுமே நம்ம மயில் இருந்துட்டு ஏமினா ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் இறக்கமே இல்லாமல் என் வாழ்க்கை நடுத்தரவில் நிற்கிது, நீங்கள் பேசாமல் விருந்து வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா, என்னோட துணிமணியெல்லாம் கொடுத்து விட்டுட்டு இப்படிலாம் விருந்து வச்சு கொண்டாடலாமா, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக தெரியலையா அப்படிங்கவுமே ஏதோ நாங்கள் தப்பு பண்ணிட்டு இருந்தால் ஒரு தப்பு இல்லை 2 தப்பு இல்லை, நீங்கள் ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டீங்க, ஆமாம் பண்ணோம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதுக்காக நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லவுமே இல்லை நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க, உங்கள்கிட்ட பேசுகிற நிலமையில நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் மீனா இப்படி பண்ணுற, கொஞ்சமாவது அந்த மயிலுன்னு ஒருத்தி அந்த வீட்டில் இருந்தால் நினைவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குமே நீங்கள் தான் அதையெல்லாம் மறந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் தான் தப்பு மேலே தப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கவும் இப்போ என் வாழ்க்கைக்கு என்ன தான் மீனா பதில் அப்படிங்கும். அதை பதில் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. இங்கே வந்து கோமதி வந்து சரி கடையிலையாவது போய் பாண்டியனை மனசை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம பாண்டியன் வந்து கொஞ்ச நேரமாவது கடையிலையாவது என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டால, இவ்வளோ கிளப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் எப்படி பாண்டியனை வந்து மனசை மாற்ற போகிறாங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.